Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். நாம் இன்றைக்கி மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு துவரம் பருப்பு 50 கிராம் எடுத்து கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்குங்க. அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நான் 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளி, 2 முருங்கைக்காய், 2 நல்லா கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணி போடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க விடலாம். தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அதுலேயே மசாலா பொடியெலாம் போட்டுக்கலாம். குழம்பு மசாலா பொடி ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட போட்டுக்கோங்க. இதிலே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துருவோம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஊற்றிக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவு மாங்காவை எடுத்து நல்லா கழுவிட்டு அப்புறமா இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தோலோடையே இருக்கட்டும். மாங்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தோலோடு கட் பண்ணி போடுங்க. இப்போ நம்ம 1 நிமிஷம் கொதித்தாலே போதும். அதோட சூட்லேயே மாங்காய் நல்லா வெந்துடும். இந்த சூட்லேயே மாங்காய் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், அதோடைய கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். இப்போ நான் கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரியட்டும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு கலந்துருச்சு வெங்காயத்தோட. இப்போ நம்ம இதை சாம்பாரில் சேர்த்துடலாம். மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.